வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புக் ஆரா. ஒரு சின்ன ஒரு புத்தகம் தான். ஆனால் இந்த புத்தகத்தில் அத்தனை ஆராவை பற்றியான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப ஷார்ட், ப்ரிசைஸ் அண்ட் டெப்த்தாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப இந்த பதிப்பு பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்திருக்கு. அவ்வளவு டீட்டெயிலோட ஒரு வார்த்தை கூட இந்த புக்கில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அத்தனையும் ரொம்ப அழகாக அத்தனை விஷயத்தையும் பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு புக்காக இருக்குது. முதல்ல ஆரா அப்படின்னு என்னென்னு தெரியாதவங்களுக்கான நிறைய அந்த விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை ப்ரானிக் ஹீலர்ஸு, எனர்ஜி ஹீலர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனால் தெரியாதவங்களுக்கு ஆரானா என்ன, உள்ளாரா வெளியாரா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, அந்த ஒளிவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிறங்கள் என்னென்ன, நம்ம உடம்புல இருந்து எத்தனை அடி உயரத்துக்கு இந்த ஆராவை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் சொன்னதோடு மட்டும் இல்லாமல், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு தேடலுடைய ஒரு பயணம்தான். ஆனால் சில பேருக்கு விடை கிடச்சிருக்கு, ஆனால் பல பேருக்கு கேள்வியே புரியலை அப்படின்னு அழகான தொடக்கத்தோட இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. நமக்கு நிறைய கவலைகள், நோய்கள், பயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாமே எதனால் வருது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், சொல், செயலால், நிறைய விதமான சிந்தனைகளால் அது ஒரு மாதிரி சலனப்பட்டுருது. அதனால நம்மளுடைய உறுப்புகள் எல்லாத்துக்கும் நோய்கள் வருது. இந்த நோயை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ், அந்த நரம்பினுடைய முடிச்சுகள்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆன்யா, சகசிரஹாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரங்களுடைய உள்ளாராவும், அதுக்கப்புறம் வெளியாரான்னு சொல்லக்கூடிய ஒரு 7 நிலை ஒரு 7 நிலையான ஒரு ஆராக்கள், வெளியாராக்களுக்கும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு லேயர்ஸ், அந்த 7 லேயர்ஸ் எது எதோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த சக்கரங்களோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கான ஒரு மனபயம், பதட்டம் அப்படின்றதுன்னா, நம்ம எந்த நேரத்தை நம்ம இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனால் நமக்கு அந்த ஒரு பயம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி அத்தனை விதமான விளக்கங்களோடு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு நம்ம எந்த விதமான நிறத்தை நம்ம பார்த்துட்டு படுத்தோம்னா சரியாகும். அதுக்கு வயலட் கலர் சொல்கிறாங்க. நமக்கு ஒரு மாதிரி அதீதமான ஒரு கோபம், பயம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விருப்ப எண்ணம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா, ஒரு பொன்னிறம், மஞ்சள் நிறமாவோ இல்லை ஒரு ஆரஞ்சு நிறமாகவும் அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு அன்பு, கருணை அதெல்லாம் ரொம்ப கம்மி, எம்பத்திலாம் கம்மியாக இருக்குன்னா பச்சை நிறம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறங்களுக்கு தகுந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. தியானம்ங்கிறது நம்ம பண்ணலாம். அது எப்படி அசோசியேட் பண்ணி பண்ணணும்னு சொன்னால், ஆழ்ந்த மூச்சு சுவாசத்தோடு ஒவ்வொரு சக்கரங்களுக்கும், அந்த ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும், ஆராக்கு தகுந்தமான நம்மளுடைய உயிரெழுத்தை கொடுக்குறாங்க. எந்த இடத்துல ஔ சொல்லணும், ஓ சொல்லணும், ஐ சொல்லணும், ஏ சொல்லணும், ஈ சொல்லணும், ஆ சொல்லணும்னு சொல்லி மூலாதாரத்தில் இருந்து நம்மளுடைய சகசிராரம் வரைக்கும் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லிட்டு வராங்க. சரி, உங்களுக்கு இந்த மூச்செல்லாம் கவனித்து ஒவ்வொரு சக்கரங்களையும் ஒவ்வொரு ஆராக்களையும் அதை நினைவை வச்சு ஒவ்வொரு சக்கரங்களையும் வச்சு உங்களுக்கு நினைவை வச்சு தியானம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ஒரே எழுத்தை விடாமல் சொல்லுங்கங்கிறாங்க. அதுதான் ஓம். அந்த ஓமை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய மன அழுத்தம் குறையுங்கிறாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை விட்டு போகும். அதுக்கப்புறம் நரம்புகளுடைய அந்த சிக்னல் பாசிங் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும், நோய்கள் வராது. அந்த ஓம்கான அதனுடைய அதிர்வு ஒட்டு மொத்தமாக அத்தனை சக்கரங்களுடைய அத்தனையோ அதை எல்லாத்தையும் அது ஒரு மாற்று இதில் சுழன்றுச்சு அப்படின்னா, அதாவது அதோடைய எண்ணத்தாலையும் சொல்லாலையும் செயலாலையும் அதெல்லாம் ஒரு மாதிரி சீர்குலைஞ்சு அதோடைய எப்போதும் அது போகிற போக்கில் இல்லாமல் எதிர் திசையில் போகுச்சு அப்படின்னா, இந்த ஓம் சொல்வதால் அது அத்தனையும் சீர்பெறும் சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வேறு சிந்தனைகளில் மூழ்காமல் தனக்குள்ள அந்த ஓம் ஓம்னு சொல்ல 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 அவங்களுடைய ஆரா அத்தனையும் கிளென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம என்னென்ன முத்திரைகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி ராகங்கள் கேட்கலாம், இசை ஒரு பெரும் பங்காற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போது நம்ம வீட்டுக்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணலாம். உப்பு போட்டு எப்போதும் அந்த நம்ம துடைக்கும் போது மாப் பண்ணோம்னா
இங்கே நம்மளுடைய வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி கிளென்ஸ் ஆகும். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் பண்ணாதீங்கங்கிறாங்க. அதுக்கும் காரணம் சொல்கிறாங்க. விபூதி எப்போதும் பூசுங்கங்கிறாங்க. அதுக்கான காரணமும் அதை சூரியனுடைய சம்மந்தப்படுத்தி உடலோட சம்மந்தப்படுத்தி அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நமக்கு எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் நோய்கள் இருக்கோ அத்தனைக்குமான மன ரீதியான நோய்களுக்கும் உடல் ரீதியான நோய்களுக்கும் அத்தனைக்கும் நம்ம இந்த ஆறாவை கிளென்ஸ் பண்ணால் அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நிறைய எளிய வழிமுறைகள் தான் சொல்கிறாங்க. எலுமிச்சம்பழத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய மற்றவங்களுடைய கண் திருஷ்டி பராமரிக்க நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து எதிர்மறையாக சிந்திக்காமல் இருக்க என்ன பண்ணணும், நம்ம கவலை போக என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஒரு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சின்ன புத்தகம், வெறும் 70 ரூபாய் தான். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அடக்கம் வந்து விலை மதிப்பற்றது. எப்போதும் சொல்கிறது போல தான் புத்தகம் வந்து எத்தனையோ ஒரு மாயாஜாலங்களை செய்யக்கூடியது. இந்த புத்தகம் வந்து நம்மளை உள்ளும் வெளியும் அத்தனைத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்கான நோய்களும் இல்லாமல் கவலைகளும் இல்லாமல் ஒரு சரியான இன்பமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். இங்கே வந்து நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு கடல் பயணம் மாதிரி, அதுக்குள்ளே மூழ்காமல் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் மிதக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் அழகாக சொல்கிறாங்க. அது இந்த புத்தகம் அழகாக சொல்லும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்த்தாலும் இதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க. உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசையாக இருந்தால் விஜயா பதிப்பகம் கோயம்புத்தூருக்கு வாங்க. 3 தளங்களில் அவ்வளவு புத்தகங்கள் இருக்குது. இன்னும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.